வணக்கம் பாலமுருகன். எங்கள் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை கும்பல் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க ஓடுற பஸ்ஸு, ரயில், இன்னும் விமானத்தை மட்டும்தான் அவங்க மறிக்கிற எல்லா இடத்துலையும் விசில் அடிச்சுக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது விசில் இல்லை, சங்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு, ஒரு அமைப்புக்கு தேர்தல் ஆணையம் முதல் அங்கீகாரமாக உங்களுக்கு சின்னம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு கொடுப்பாங்க. அதில் இந்த சின்னத்தின் மூலமாக மிகப்பெரிய மாயை, மிகப்பெரிய ஒரு வலை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து நம்ம மக்கள் முன்னாடி விரித்து எல்லா ஓட்டையும் மீன் அள்ளுற மாதிரிக்கு அள்ளி போடலாம் அப்படிங்கிறத எவனாவது நினச்சானா 1ஆம் நம்பர் கோயான்னு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கும் தெரியும். சின்னம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அங்கே வந்துட்டு அவருடைய முகத்தை குத்துன்னு குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு, வெறுப்பில் குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடைமுறையை வச்சிருக்கு. இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே இந்த சினிமா நடிகரை சிக்கி சீரழிச்சு பிதுக்குன்னு பிதுக்கி அங்கே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இந்த ஜெண்டா குரூப்பு. இதெல்லாம் இவர்களுக்கு தெரியல. அது வரைக்கும் வாயே பேசாத, வாய் மூடி மௌனியாக கிடக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர் இன்னைக்கு எங்களுக்கு விசிலை கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய நன்றி, இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. இறைவனுக்கும் இயற்கைக்கும் ஒருத்தர் நன்றி சொல்றானா, அப்புறம் எதுக்குடா நீ தேர்தலில் போட்டிடுற? அதே இறைவன்கிட்டையும் அதே இயற்கைக்கிட்டையும் மேற்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளையும் எங்களுக்கு இயற்கையாகவே பிரித்து கொடுத்துட்டேன்னா நான் நேரடியாக ஆட்சியில் ஆட்சி கட்டிலில் உட்காந்துக்குவேன், மற்றபடி சிரமம் இல்லாமல் மற்ற வேலைகளை தோழிகளை ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கிட்டே மன்றாடி இருக்கலாம்ல. இவன் விரும்பக்கூடிய இறைவன்கிட்டே மன்றாடி இருக்கலாம்ல. அப்புறம் ஏன்டா நீங்கள் பொதுமக்களை சந்திக்க வரேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க வரேங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு கூமுட்டையா கருதலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இங்க இருக்கக்கூடிய பழைய ஆளுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெண்டா குரூப்ஸ். இவனுக்கு தான் இங்க மத சாயத்தை கட்ட விழுத்து விட்டு எல்லாரும் சுவாமி கும்பிடுறாங்களா, அப்ப எல்லாரும் இந்துக்களா, அப்ப நீங்கள் எல்லாமே இந்துக்களுக்கு ஓட்டு போடுங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களா, அவங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்க எல்லாம் வந்தேரி குரூப்ஸ், அவங்க எல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, அதனால அவங்கள நம்ம தனிமைப்படுத்தணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல கூடிய ஒரு மொட்டை இருக்கா பார்த்தீங்களா, அந்த அஜய் மொட்டை சொன்ன மாதிரி 20க்கு 80 அப்படின்னு சொல்லி அங்க களத்தை பிரிச்சு அங்க வாக்குகளை அள்ளிட்ட மாதிரி இங்கேயும் இந்துக்கள் வாக்குகளை அள்ளிட்டு நம்ம உக்காந்துக்கலாம், இங்க யாராவது ஒரு அடிமைகளை போட்டு நம்ம கவர்மெண்ட்டை நடத்திடலாம் அப்படின்னு ஒரு கனவு, கேடுகெட்ட கனவை அங்க காண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆள்கள்லாம் ஒவ்வொரு முறையும் இவங்க வரும்போது குப்புற பொத்து கும்மா குத்து ரிவிட்ட அடிச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கூட இவனுக்கு வெக்கமே படுறது கிடையாது. அதனால அவங்க மெண்டல் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு எதை தின்னா தமிழ்நாட்டுக்குள்ள பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய சாபக்கேடு என்ன கேட்டீங்கன்னா, 1925 அவனுங்களும் அங்க ஆரம்பிச்சாங்க. அதே 1925 அதே திராவிடர் கழகம் இங்கே தந்தை பெரியார் ஆரம்பிச்சாரு. ரெண்டுக்கும் சமகால வயது. ஆனால் இந்தியாவுக்கு அறிவு ஒளியை கொடுக்கக்கூடிய, சமூக நீதி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை தந்தை பெரியாருடைய அந்த இயக்கம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வென்று இருக்கு. அதே 1925 ஓப்பன் பண்ண RSS இங்க இருக்கக்கூடிய மக்களை ஃபுல்லா பிளவுபடுத்தி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா பாசிசத்தை நிறைவேற்றுறதுக்காக ஊரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அடிமை கூட்டம் இருக்குதோ அதை ஃபுல்லா அள்ளி எடுத்து கொண்டு வந்து வச்சு ஒரு கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு அவனுங்க கனவு கண்டுறாங்க. இது ஓரளவுக்கு பழிச்சிருக்கிறதுக்கு காரணம் சுத்தமா அட்டபாடரா இருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அறிவற்ற சமூகத்தினால இது சாத்தியமாச்சு. ஆனா தென்னிந்தியாவில் நிலைமையே வேற. இங்க இந்த மாதிரி அள்ளு சொல்ற குரூப் எப்போ வேணாலும் கிளம்பி வருவான்னு சொல்லி முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளை கல்விப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், இன்னும் மிகப்பெரிய பெரியோர்கள்
இந்த இந்த சீமான் சொல்லக்கூடிய அல்லு சொல்ற பெரியவர்கள் இல்ல, உண்மையிலேயே பெரியவர்கள். மகாத்மான்னு சொல்றோம் பாத்தீங்கல்ல, ஜோதி பாபுலே, அந்த உண்மையான மகாத்மா போல இங்க ஊறுப்பட்ட மகாத்மாக்கள் அங்கொன்றும் இங்கிருந்துமா இருந்து நம் மக்களை வழி நடத்தியதின் விளைவாக தென்னிந்தியா முழுக்க ஒரு 95% மேல அத்தனை பயிலும் கல்வி அறிவு பெற்றுட்டான். கல்வி அறிவை ஒரு விதத்தை பெற்றுட்டான்னா ரொம்ப சாதாரணமா அவங்க ரொம்ப எளிமையா கேள்வி கேட்பான். ஏன், எதற்கு, அவன் வந்து அரசியல் அறிவை பெற்றிருக்கிறானா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா முதல்ல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள பிறந்துடும். கேள்வி பிறந்துட்டா அவனுக்கு பகுத்தறிவு பக்கத்துல வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது. அதனால அவனை குறைந்தபட்சம் ஏமாத்த முடியாது. அப்போ இவனுங்க ஃபுல்லா வந்துகிட்டு வானம் பூமின்னு அளக்கும் போது நம்ம ஆட்கள் அரசியல் ரீதியாக நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதி அமைப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒரு மாலையில வச்சு, ஒரு மாலையில ஒரு பூவோட இன்னொரு பூவை சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சு கட்டவும் அவனுக்கு அடிப்படை தெளிவு, அரசியல் தெளிவு மிக தெளிவா வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து அவனை சிந்திக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி அல்லு செல்ற நடிகர்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து உள்ள இறக்கி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெண்டா குரூப்ஸ் வந்துக்கிட்டு அந்த சினிமா நடிகர் ஒரு 1.5 கோடி ரூபாய் ஏமாத்தி விட்டார்னு சொல்லி கழுவி ஊற்றி அதன் பிறகு போலீஸ்ல பிடிச்சிட்டு போய் உன்னை உள்ள உட்கார வச்சு உன் காசு பணத்தெல்லாம் பிடிக்கி விட்டுருவேன், உன்னை ஒட்டு மொத்தமா அட்டை பாடுற தமிழ் ஆள் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டினானுங்களா என்னன்னு தெரியல. போய் ஆளு சோர்ந்து போற அது என்ன சொல்றது, பாயும் புலியிலிருந்து இப்ப பல்லு போன புலி மாதிரி உட்காந்துருக்கு நம்மளுடைய அந்த நடிகர். ரொம்ப சோர்வா கருப்பு சட்டையை போட்டு நான் மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணேன்னு சொன்ன அந்த சினிமா நடிகர் அடுத்த நிமிஷம் வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வந்து சமாதானம் ஆள விட்டுருங்க சாமின்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்ப விசில கொடுத்து உனக்கு ஊதி வர போறோம், இந்த விசில் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விசில் அடிக்க போறோம்னா, ஏற்கனவே இந்த விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் விசில் அடிச்சு அவங்க காதும் கிழிஞ்சிருக்கு, நம்ம காதையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல புதுசா இவனுங்க வேற வந்து விசில் அடிக்கிறாங்க சொன்னா, உங்களை மாதிரி விசில் எல்லாம் எங்களுக்கு அடிக்கக்கூடிய விசில் இல்ல, அது எல்லாமே உங்களுக்கு அடிக்கக்கூடிய சங்கு தான்ங்கிறத வந்துகிட்டு வர எலெக்ஷன்ல நீங்க சந்திக்க போறீங்க. அது வரைக்கும் நீங்க ஆடக்கூடிய ஆட்டம், பாடக்கூடிய பாட்டு எல்லாமே பார்ப்பானுக்கும் இந்த ஜெண்டா குரூப்ஸுக்கும் சின்சா ஜால்ராக அடிக்கிறது பார்த்தீங்கல்ல, அது வரைக்கும் தாங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கு.